இன்றைய வீடியோவில் பலருக்கும் சாதாரணமாக ஏற்படும் ஒரு பிரச்சனையான தோள்மூட்டு வலி பற்றி மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வலி ஏன் வருகிறது, எந்த காரணங்களால் இது நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதே பால்ஸ் இந்த வலி ஒரு ஆபத்தான நிலையாக மாறுகிறது மற்றும் இதனை எப்படி தடுப்பது என்பதை எளிய முறையில் இன்று விளக்கப் போகிறோம். முதலாவதாக தோள்முட்டு என்றால் என்ன என்று பார்ப்போம். நம்முடைய கை சுதந்திரமாக எல்லா திசைகளிலும் அசைய உதவும் ஒரு முக்கியமான மூட்டுதான் இந்த தோள்மூட்டு. இது வெறும் எலும்பு மட்டுமல்ல, எலும்புகள், தசைகள், நரம்புகள் மற்றும் நார்த்திசுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவான ஒரு சிக்கலான அமைப்பு. இதனை முக்கியமாக மேல் கை எலும்பு, தோள்பட்டை எலும்பு, கழுத்து பகுதி தசைகள் என்பன அடங்குகின்றன. இவற்றுடன் நார்த்திசுக்கள் எனப்படும் லிகமெண்ட்ஸ் மற்றும் தசைநார்கள் எனப்படும் டெண்டன்ஸ் ஆகியவையும் இணைந்துதான் நம் கையை இயக்க உதவுகின்றன. சரி, இப்போது இந்த தோள்மூட்டு வலி ஏற்படுவதற்கான முக்கிய காரணங்கள் என்னவென்று விரிவாக பார்ப்போம். முதலாவது காரணம் அதிக வேலை அல்லது ஒரே இயக்கத்தை மீண்டும் மீண்டும் செய்வது. தொடர்ந்து கனமான பொருட்களை தூக்குவதால் தசைநார்கள் பாதிக்கப்படலாம். உதாரணமாக, கையை மேலே உயர்த்தி நீண்ட நேரம் வேலை செய்யும் போது தசைநார்களில் நுணுக்கமான கிழிவுகள் அல்லது சேதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. வண்ணம் பூசுதல், கட்டிட வேலைகள் அல்லது சில விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் அதிகமாக காணப்படும். இரண்டாவது முக்கிய காரணம் தசைநார் அழற்சி, அதாவது டெண்டன் இன்ஃப்ளமேஷன். தசைநார்களில் வீக்கம் ஏற்பட்டால் தோளில் வலி ஆரம்பமாகும். குறிப்பாக கையை தூக்கும் போதோ அல்லது பின்னோக்கி கொண்டு செல்லும் போதோ ஒருவித குத்தல் போன்ற வலி இருப்பதை நீங்கள் உணரலாம். அடுத்ததாக பலரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் ஃப்ரோசன் ஷோல்டர். சிலருக்கு தோள் மூட்டு அசைவது குறைந்து அந்த இடமே மிகவும் இறுக்கமாகிவிடும். இது பொதுவாக நீரிழிவு நோயாளிகள், வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக கையை அசைக்காமல் இருப்பவர்களிடம் அதிகமாக காணப்படுகிறது. ஏதாவது காயத்திற்காக நீண்ட காலம் கையை அசைக்காமல் வைத்திருப்பதும் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் நிலைக்கு ஒரு காரணமாக அமையலாம். நான்காவதாக எலும்பு தேய்மானம் அல்லது ஆர்த்ரைட்டிஸ். வயது அதிகரிக்கும் போது மூட்டுகளில் உள்ள மென்மையான கார்டிலேஜ் எனப்படும் குருத்தெலும்புகள் தேயத் தொடங்கும். இதனால் எலும்புகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது கடும் வலி ஏற்படும். குறிப்பாக இரவில் இந்த வலி உங்களை தூங்க விடாமல் கூட செய்யலாம். கையை சுற்றி அசைக்கும் போது ஒருவித சடசட சத்தம் கேட்பதும் மூட்டுகள் பிடிப்பது போன்ற உணர்வும் இதன் அறிகுறிகளாகும். ஐந்தாவது காரணம் காயம் அல்லது விபத்துக்கள். எதிர்பாராமல் கீழே விழுதல் அல்லது விபத்துக்களால் தோள்மூட்டில் பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம். தசை கிழிவுகள், எலும்பு முறிவு அல்லது மூட்டு இடம் பெயர்தல் போன்ற நிலைகள் விபத்துகளின் போது ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இப்படி இந்த தோள்மூட்டு வலியின் பொதுவான அறிகுறிகள் எவை என்பதை தொகுத்து பார்ப்போம். இவை உங்களுக்கு இருக்கிறதா என்று கவனியுங்கள். தோளில் தொடர்ந்து வலி இருப்பது, கையை உயர்த்தி வேலை செய்ய முடியாமல் போவது போன்றன ஆரம்ப அறிகுறிகள். இரவில் வலி அதிகரித்தல், கையில் பலவீனம் தெரிவது மற்றும் தோள் பகுதி மிகவும் இறுக்கமாக இருப்பது போன்ற உணர்வும் ஏற்படும். சில நேரங்களில் இந்த வலி தோளில் ஆரம்பித்து கழுத்துப் பகுதி வரை பரவுவதையும் நீங்கள் உணர முடியும். இதனை அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி, எந்த நிலையில் என்று நீங்கள் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். இதோ சில எச்சரிக்கை அறிகுறிகள். திடீரென்று தாங்க முடியாத கடும் வலி ஏற்பட்டாலோ அல்லது கையை சிறிதும் அசைக்க முடியாமல் போனாலோ தாமதிக்க வேண்டாம். தோளில் அதிக வீக்கம் காணப்பட்டாலோ அல்லது வலியுடன் காய்ச்சலும் இருந்தால் அது ஒரு கிருமித் தொற்றின் அறிகுறியாக கூட இருக்கலாம். மருத்துவரை அணுகும்போது அவர் உங்கள் நிலையை பரிசோதித்து அதற்கு ஏற்ற சிகிச்சை முறைகளை பரிந்துரைப்பார். அவை என்னவென்று பார்ப்போம். ஆரம்ப நிலையில் வலி நிவாரணிகள் மற்றும் பிசியோதெரபி எனப்படும் உடற்பயிற்சி சிகிச்சைகள் மூலமே பலரை குணப்படுத்த முடியும். வலி அதிகமாக இருந்தால் மூட்டுப்பகுதிக்குள் ஊசிகள் மூலம் மருந்து செலுத்தும் முறைகளும் இன்று பரவலாக பயன்பாட்டில் உள்ளன. இவை எதுவுமே பலனளிக்காத நிலையில் அல்லது தசை கிழிவுகள் அதிகமாக இருக்கும் போது மாத்திரமே சத்திர சிகிச்சை எனப்படும் சர்ஜரி தேவைப்படும். வீட்டிலேயே நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னவென்று இப்போது பார்ப்போம். இவை வலியை தடுக்க உதவும். முதலாவதாக, உங்கள் தோளில் அதிக பாரம் கொடுப்பதை தவிர்க்கவும். தேவையில்லாமல் அதிக எடையுள்ள பொருட்களை தூக்க வேண்டாம். சரியான முறையான உடற்பயிற்சிகளை செய்வது மூட்டுக்கள் இறுக்கமடைவதை தடுக்க உதவும். ஆனால் வலியுள்ள போது கடினமான பயிற்சிகளை தவிர்க்கவும். வலியை தணிக்க சூடான தண்ணீர் ஒத்தடம் கொடுக்கலாம். இது தசைகளை தளர்வடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். நீண்ட நேரம் ஒரே நிலையில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்கவும். குறிப்பாக கணினி முன் வேலை செய்பவர்கள் சரியான நிலையை பின்பற்றுவது அவசியம். தோள்மூட்டு வலி ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் நீங்கள் அதனை கவனிக்காமல் விட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். எனவே ஆரம்பத்திலேயே சரியான கவனம் செலுத்தி தகுந்த சிகிச்சையை பெற்றுக்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல ஆரோக்கிய தகவல்களுக்கு எமது சேனலை தொடருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Welcome to our channel. If you like our videos,
Please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos.